It's open to the floor. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அழகு சுந்தரம். நான் சிங்கப்பூரில் தான் இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் நாச்சியாபுரம். இந்த கேள்வி வந்து சோம வள்ளியப்பன் அண்ணனுக்கு. நெட்வொர்க்கிங்கை பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க அண்ணே. எங்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. நிறைய உங்களுடைய விஷயங்கள் நிறைய நாங்கள் பரிபூர்ணமாக அக்ரி பண்ணுறேன், முழுமையாக ஆமோதிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சின்ன சின்ன பிஸ்னஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. அது கொஞ்சம் அதை பற்றி உங்களுடைய ஹானஸ்ட் அபிப்பிராயத்தை சொல்லுங்கண்ணே. என்னுடைய அபிப்பிராயம்னாலே ஹானஸ்ட்டாக தானே இருக்குங்க. அதாவது அந்த சாமிக்கு சக்தி இருக்குன்னா, சாமினாலே சக்தி தானே, அப்புறம் என்ன? அது மாதிரி அபிப்பிராயங்கள் நாங்கள் வந்து உண்மையாக தான் சொல்கிறோம். நான் ஆஸ் அ பிரின்சிபல் நான் பேச போகிற இடங்களுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு போகிறது இல்லை. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு மாற்றிக்கிட்டே இருக்குது. தொடக்கத்தில் சிறப்பாக இருக்கும், கடைசியாக எப்போ விசில் ஊதுறாங்களோ அப்போது யார் கையில் இருக்கோ அவங்க வச்சுக்கணும். இது ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ரவுண்ட் ரவுண்டாக பெரிய ரவுண்டு ஆகிற போது ஆரம்பித்தவங்க வேறு ரவுண்டு போட்டுட்டு இருப்பாங்க. அதனால் நான் அதை முழுமையாக எதிர்க்கிறேன். மீடியாவிலேயே சொல்லியிருக்கேன், அது கிடையாது மல்டி லெவல். நம்ம நெட்வொர்க்கிங் வேறு, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வேறு. இது ரெண்டுக்கும் தொடர்பே கிடையாது. நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப். நம்ம அண்ணன் சிவசுப்ரமணிய அண்ணன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க வயதுக்கு எங்களையெல்லாம் அழைச்சிருந்த போது எங்களோட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு காலை நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணதில் அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. நான் ஃபீல் குவாலிட்டி டைம் தட் வி ஸ்பெண்ட் வித் பீப்புள், தட் மேட்டர்ஸ். We need not have numerous, we need not have n number, but whatever we have should be intensive. அதுதான் நெட்வொர்க்கிங். ராம்குமார் சிங்காரம், சொந்த ஊர் நெருக்கப்பை, வாழ்வது சென்னை. சோம வள்ளியப்பன் சாருக்கு இந்த கேள்வி. ஆனால் நீங்கள் 40 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக எழுதிட்டுருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன சந்தேகம், இந்த நெட்வொர்க்கிங் பண்ணால் வருமானம் வளரும், வாய்ப்பு வளருன்றீங்க. நாங்களும் லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, ஜேசிஎஸ் கிளப் எல்லாம் நெட்வொர்க்கிங் பண்ணுறோம், செலவு தான் ஜாஸ்தி ஆகுது. வீட்டில் ஆட்சி கூட கோச்சுக்கிறாங்க, ஊருக்கு தான் உழைக்கிறீங்க, வீட்டுக்கு பக்கமே வர மாட்டீங்கன்னு. சரியா தப்பா அந்த நெட்வொர்க்கிங் இல்லை, எப்படி பண்ணணும்? ராம்குமார் சிங்காரத்துக்கு இருக்கிற நெட்வொர்க் ரொம்ப பெரிய ரீச்சில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போதுங்கிற மனசு இல்லை. உங்களுக்கு நிறைய நெட்வொர்க் வேணும்னு நினைக்கிறேன். பட் ரோட்ரி பல இடங்களில் இருக்கிறதுல நிறைய பேர் போகிறது வந்து அங்கே சும்மா ஒரு ஃபெலோஷிப்பில் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நம்ம சொன்ன இப்போ நன்னறி நூல் மாதிரி தான். எவ்வளோ தெரியுங்கிறது வேறு, எவ்வளோ பயன்படுத்துகிறதுங்கிறது வேறு. கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு நிறைய பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த நெட்வொர்க்கினுடைய சூட்சமே நம்மை மறந்து அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற போது அடுத்தவர்கள் நமக்காக செய்வதை செய்வார்கள்ங்கிறது தான் அதனுடைய க்ரக்ஸே. You forget yourself and give all the importance to the person you are talking to or you are networking with. இதை வந்து இது உள்ளே போய் பிரித்து பார்த்தா மிஷினை பிரித்து பார்க்கக்கூடாது. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தா யூ மஸ்ட் பி ஜெனியன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பர்சன் அண்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். அதனுடைய ஜெனிசிஸ் அதுதான். அந்த விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, இங்கே நிறைய ரோட்டரி மெம்பர்ஸ் இருக்காங்க. ரோட்டரி மூலமாக நிறைய நெட்வொர்க்கிங்கும் பிஸ்னஸும் நடந்துகிட்ருக்கு. அது இருக்குது. செலவு எங்கே பண்ணுறீங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அதாவது அவங்க சுருக்கமாக சொல்லிட்டு விட்டாங்க. இட் இஸ் அப் டு யூ டு மேக் யூஸ் ஆஃப் இட். வணக்கம். எல்லாம் க்ளீன் ஹேபிட்ஸ் தான். சாரி, நான் சும்மா அட் இஸ் காஸ்ட் கிராக்ட் அ ஜோக். சாரி. ராம்குமார் சிங்கார் ரொம்ப சிறப்பானவர்கள். வணக்கம். லேனா நடராஜன், உலகம்பட்டி அகெயின். அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களோட எப்படி நான் நெட்வொர்க் வச்சுக்கிறது? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸோட. நான் வந்து போன வாரம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனரை மீட் பண்ண போயிருந்தேன். அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அவங்களோட செக்ரட்டரி. சரி, அவங்களோட இமெயில் ஐடி கொடுங்கன்னு கேட்டேன். நீங்கள் ஆஃபீஸ் மெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அவருடைய செல் நம்பர் கொடுங்க அப்படின்னேன். அப்புறம் வந்து இல்லை செல் நம்பர் நான் ஆஃபீஸ் லேண்ட்லைன் தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வெயிட் பண்ணேன். டெல்லி ஃப்ளைட் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து நான் அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் வேண்டாம், காரில் ஏறும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னேன். காரில் ஏற போகும்பொழுது நான் அவரை வழிமறித்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் எஸ்டேட் பண்ணி தான் என்கிட்ட பேசினார். அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு புக்கு கொடுத்தேன், வாங்க மறுக்கிறாங்க. ஆனால் இது நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற புக்கு தானே, வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க.
ஸோ இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க எப்படி நெட்வொர்க் பண்ணலாம்? உங்களுடைய அட்வைஸ் ப்ளீஸ். திஸ் கொஷின் இஸ் டு சோமவல்லியப்பன். அட்வைஸ் எல்லாம் இல்லை, நான் என்னுடைய ஒரு கருத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். தேர் ஆர் பெட்டர் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி டூயிங் பெட்டர் நெட்வொர்க்கிங் வித் கவர்மெண்ட் பீப்புள். நான் ஒரு அனுபவம் எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஒருத்தர் எதுக்குமே மசியாத ஒருத்தர், அவர்கிட்ட ஒருத்தர் காரியம் சாதிச்சுட்டு வந்துட்டார். அவரை போய் கேட்டாங்க, முடியவே முடியாது, என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோமே என்னென்னு. உங்ககிட்ட எதையும் உங்களை மசிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னோம், மசிஞ்சிட்டார். அவருடைய ஈகோ வந்து அவரை எதுக்குமே படிய மாட்டாருங்கிறது தான் அவருடைய செல்ஃப் இமேஜ். அந்த செல்ஃப் இமேஜ் அக்னாலேஜ் பண்ணால் நடக்குது. அப்புறம் அண்ணன் நடராஜன் அண்ணனுக்கு தெரியாது இல்லை, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப முனைப்பாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ விரும்பி போனால் விலகி போகும். தேல் பிகம் அவர்ஸ். ஏன் நம்மளை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஸோ அதனால் நெட்வொர்க்கிங் வந்து 2 minutes நூடுல்ஸ் அல்ல. யூ கேனாட் நோ பை டிசைன் ஆன் இம்மிடியட் ரெக்யர்மெண்ட் உடனடியாக அது பண்ணுறதில்ல, அது மெதுவாக வளர்க்க வேண்டியது. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த வாய்ப்புகளில் அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் வந்து ரொம்ப நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், வாய்தாவே வாங்க முடியாது ஒருத்தர்கிட்ட, ரொம்ப கஷ்டம். அந்த ஜட்ஜி இருந்தாங்க, அப்போ அவங்கள்ட்ட ஒருத்தர் எப்படி வாய்தா வாங்கிட்டார் எப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து அந்த ஜட்ஜி உட்காந்துருந்த அன்னைக்கு அவருடைய கட்சிக்காரரை அந்த வக்கீல் சொல்லியிருக்காரு, நீ ஒரு கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை வாங்கிக்க, கழுத்தில் ஒரு மாலையை போட்டு கொஞ்சம் 4 நாள் சந்தனம் வாங்கி பூசிட்டு வான்னு. கோர்ட்டுக்கு எதுக்கு என்ன இதெல்லாம் பண்ணோம்னா நீ வாப்பான்னாங்க. கோர்ட்டுக்கு ஜட்ஜி வந்து உட்காந்தார், வாய்தா வேணும். ஜட்ஜு அதே ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்காரு, கருப்பு வேட்டி கருப்பு சட்டை. ஏன்னா ஜட்ஜும் வந்திருக்காருன்னு நினச்சாரு. உன்னை கூப்பிட்டு வாய்தான்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீ சாமியே சரணம் ஐயப்பா மட்டும் சொல்லு, மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். ஜட்ஜி என்ன சொல்லுங்க, சாமியே சரணம் ஐயப்பான்னு. அதுக்கப்புறம் வக்கீல் பார்த்துட்டாரு, ஜட்ஜி கொடுத்துட்டாரு. ஏன்னா ஐயப்பனுக்கு வாய்தா மறுக்கிறதா? In brief, it varies from individual, the approach varies from individual to individual. கடைசி லாஸ்ட் கொஸ்டின், ஏன்னா பெரிய அட்டை வந்துருச்சு, செஷன் முடிக்க வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கொஸ்டின். வணக்கம். உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறதுக்கு தான் வந்தேன். சோமவல்லியப்பன், நீங்கள் ஒரு தவளை சுடு தண்ணியில் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு சாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது கோட் யாருன்னு சொன்னீங்க? ஜாக் வெல்ச்னு நினைக்கிறேன், பாய் ஃப்ராக் சிண்ட்ரோம். அதே கருத்தை திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 7வது செஞ்சுரியில் அவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப சிறப்பு. தவளை வந்து சுடுதண்ணியில் போட்டுறது மாதிரி இந்த ஆன்மா வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த 5 புலன்களையும் வைத்து அந்த எப்படி அந்த சுடுதண்ணி முதல்ல ஆரம்பத்தில் தவளை ஆனந்தமாக இருக்குதோ அதுபோல் இந்த ஆன்மா ஆனந்தமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே அமுங்கி அமுங்கி அது கடைசியாக இறந்து போகுது. அது ஆன்மா எப்போ தான் இறைவனை உணருமோன்னு தெரியல. கருத்து அந்த தேவாரம் எனக்கு தெரியல, ஒரு வேளை சோச்சோமியான எனக்கு தெரியும்னு நன்றி டாக்டர். ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவது நீங்கள் வந்து திருமுறைக்கு ஒரு திருமுறை எடுத்து கூறி அதுக்கு விளக்கம் எப்போவே கொடுத்துட்டாரு திருநாவுக்கரசர்னு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே கம்பம், அவங்களும் ஒரே கம்பம் தான்.